இந்த காணொளி வாயிலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நன்னூல் பற்றி பார்க்க போறோம். நன்னூல் 2 அதிகாரங்களை உடையது. ஒன்று எழுத்ததிகாரம், மற்றொன்று சொல்லதிகாரம். நன்னூலினுடைய ஆசிரியர் யார் என்றால் பவணந்தி முனிவர். நன்னூலுக்கு சிறப்பாக உரை எழுதியவர் யார் என்றால் மயிலைநாதர். பவணந்தி முனிவருடைய நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. இந்த எழுத்ததிகாரம் என்பது 5 இயல்களை உடையது. எழுத்தியல், பதவியல், உயிரீச்சு புணரியல், மெய்யீச்சு புணரியல், உருபு புணரியல். சொல்லதிகாரம் என்பது 5 இயல்களை உடையது. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். நன்னூலுக்கு சிறப்பாக விருத்தி உரை எழுதியவர் யார் என்றால் சங்கர நமச்சிவாயர். நன்னூலுக்கு காண்டிய உரை கண்டவர் ஆறுமுக நாவலர். நன்னூலில் சொல்லக்கூடிய மதங்கள், அதாவது கொள்கைகள் என்பது 7. 10 குற்றங்களை பற்றி குறிப்பிடுகிறார். 10 அழகுகளை பற்றி பேசுகிறார். 32 உத்திகளை பற்றி குறிப்பிடுகிறார். நல்லாசிரியர் சொல்லக்கூடிய உவமை என்னவென்றால் நிலம், மலை, துலாக்கோல், பூ ஆகியவை நல்ல ஆசிரியருக்கு சொல்லக்கூடிய உவமையாக கருதப்படுகிறது. ஆசிரியர் ஆகாதவருக்கு சொல்லக்கூடிய உவமை என்னவென்றால் கலர்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தங்கு. இந்த நன்னூலுக்கு சிறப்பாக உரை எழுதியவர் மயிலைநாதர். அவருடைய உரையில்தான் முதலாக எண்பெருந்தொகை, 10 பாட்டு, 50 காப்பியம் ஆகிய சொல்லாட்சிகள் எல்லாம் சிறப்பாக இடம்பெறுகிறது. நன்னூல் மாணவர்களை 3 வகையாக பிரிக்கிறது. தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர். தலைமாணாக்கருக்கு சொல்லப்படக்கூடிய உவமை என்னவென்றால் அன்னம், பசு. இடைமாணாக்கருக்கு சொல்லக்கூடிய உவமை மண், கிளி. கடைமாணாக்கர் சொல்லக்கூடிய உவமை என்னவென்றால் இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி. நெய்யரி என்பது எதை குறிக்கிறது என்றால் பன்னாடையை குறிக்கிறது.